காதலியே கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. அன்பு, என்னடா இன்னமும் உள்ள இருந்து யாருமே வரல? அத்தா, ஏதாவதுன்னா நம்ம கிட்ட சொல்லுவாங்க, நீங்க பயப்படாதுங்க. குழந்தை பிறந்ததும் கண்டிப்பா வெளியே வந்து சொல்லுவாங்க. ஒரே பதட்டமாவே இருக்கு இனியா. அம்மா, இனியாக்கு பெயின் ஆரம்பிச்சதுல இருந்து குழந்தை பிறக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்தது? கொஞ்ச நேரம் பொறுங்கம்மா, சாம் உள்ளதானே இருக்கான். ஆமாத்தா, கொஞ்ச நேரம் நீங்க ரிலாக்ஸா இருங்க. ஏதாவது காஃபி ஏதாவது வாங்கிட்டு வரட்டா? இல்ல ஆகாஷ், மத குழந்தைய அவ்வளவு நல்லா இருக்காங்கன்னு தெரியட்டும், அதுக்கு பிறகு எதுவா இருந்தாலும் குடிக்கலாம். ஒன்னும் ஆகாதத்த. ஆர்த்தி பிரெக்னண்டா இருக்கும்போது நீங்க ஆர்த்தி கூடவே இருந்திருக்கீங்க. அப்புறம் இனியா, மது எல்லாம் பார்த்தவங்க தானே அத்த நீங்க. உங்களுக்கு தெரியாததா அத்த? கொஞ்சம் பதட்டம் இல்லாம இருங்க. பதட்டம் இல்லாம இருக்க முடியுமா ஆகாஷ்? சரி மாமா, உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரட்டா? டீ காஃபி ஏதாவது வாங்கிட்டு வரவா? இல்லப்பா இல்ல, மித்ரன் வந்து குழந்தை அவ்வளவு நல்லா இருக்காங்கன்னு சொல்லட்டும், அதுக்கு பிறகு எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். அத்தா, சாப்பிட்டுட்டு தானே வந்தீங்க? ஆமா இனியா, மதியம் சாப்பிட்டுட்டு தான் வந்தோம். யாராவது ஒருத்தவங்க உள்ள இருந்து வெளியே வந்தாலாவது எப்படி இருக்காங்கன்னு கேட்கலாம். அம்மா, இனியாக்கெல்லாம் மது மட்டும் தான் உள்ள இருந்தா. இப்ப அவளை கட்டினவனே கூட இருக்கான். இதுக்கு மேல உங்களுக்கு என்ன பயம்? இன்னைக்கு அவ தாயாக போறான், ஆனா நான் அவளுக்கே அம்மாவாச்சே. அதான் ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கு. அத்தா, உங்க பதட்டம் எனக்கு புரியுது. ஆனா உள்ள இருக்கிறது சாம். நீங்க எதுக்கும் பயப்படாதுங்க. நீங்க டென்ஷன் ஆக தான் மாமாவும் டென்ஷன் ஆயிட்டே இருக்காரு. இல்லம்மா, குழந்தை இப்ப பிறந்துறேன்னு தானே மித்ரன் சொல்லிட்டு போனான். இவ்வளவு நேரம் ஆகுது, என்னமோ ஒரு அணக்கமும் இல்லையே. அவ அழுக்க சத்தம் மட்டும் அப்பப்ப கேட்டுட்டே இருக்கு. பயப்படாதுங்க அத்தா. குட்டி பாப்பா எப்ப வரும்? குட்டி பாப்பா பிறந்ததான் வரும். எப்ப பிறக்கும்? பிறக்கும் போது பிறக்கண்டி, சும்மா இரு. எப்ப பிறக்கும் போது பிறக்கும்? ஓ, உள்ளத்தை பாப்போமா? உள்ள எல்லாம் விட மாட்டாங்க. அத்தையும் மாமாவும் உள்ள போனாங்கலாம். அவங்க டாக்டர்ஸ் டி. நீ வளர்ந்ததுக்கு பிறகு டாக்டர் ட்ரெஸ் போட்டுட்டு அது பிறகு போலாம், சரியா? எப்ப வளருவேன்? ஏன்னா கொடுமைப்படுத்துறா இப்படி? அமைதியோட சிகரத்துக்கு இப்படி ஒரு குழந்தை எப்படிதான் எனக்கு ஆப்போசிட்டா பிறந்ததுன்னு தெரியல. 1008 கேள்வி. ஏஞ்சலோ, நான் வேணா போய் ஆரியனையும் கூட்டிட்டு வரவா? டேய், உள்ள போனவங்கள யாரையுமே வெளியே காணோம். வருவாங்க, வெயிட் பண்ணு. குழந்தை பிறந்தாதானே வெளியே வந்து சொல்லுவாங்க. ஒரே பதட்டமா இருக்குடா. நான் பிரெக்னண்டா இருக்கும்போது என்ன அப்படி தாங்குன்னு தாங்க இசை. அப்புறம் இவங்க 2 பேரும் பிறந்ததுக்கு பிறகும் எந்த இடத்துலயுமே நான் அளவுக்கு அதிகமா இவங்களை கவனிக்கிற மாதிரி இருந்ததே இல்ல. அவளே எல்லாம் பாத்துப்பா. நீ மட்டும் என்ன குறைஞ்சவளா? இப்ப இசை பிரெக்னண்டா இருக்கும்போது நீ தானே எல்லாம் பாத்துக்கிட்ட. அதுவும் இல்லாம உனக்கு 2 குழந்தைங்களை சமாளிச்சு, வீட்டை சமாளிச்சு எல்லாம் பாத்துருக்க எல்லாம். ஆமாத்த, இசை அழுதாலே அத்தானால தாங்க முடியாது. நீ அழுதா என்னால தாண்டி தாங்க முடியாது. இல்ல, இதே சொல்லணும்ல. அத கொஞ்ச நாளா அப்படியே விட்டுட்டு உன் வேலையை பாத்துட்டு இருக்க எல்லாம். வேலையை முக்கியம்ல. எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்பெல்லாம் அடிச்சுப்பீங்க. நான் கூட அடிச்சுக்கிட்டாலும் ஒரு 4-5 நாள் பேசாம இருப்பீங்கன்னு பார்த்தா யோ டாடி, இல்லடா சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் அடிச்சுப்பீங்க. நாங்க கூட எப்படி இந்த சண்டை 4-5 நாள் நீளான்னு நினைப்போம். 4 நிமிஷம் நீங்க பேசாம இருந்து நாங்க பார்த்தது இல்ல. என்ன ஒரு வில்லத்தனம். நாங்க சந்தோஷமா இருக்கிறது பொறுக்கலையா? டேய், உங்க சந்தோஷத்தை பார்த்து சந்தோஷப்படுற ஆளுங்க நாங்க தாண்டா. பார்த்தா அப்படியெல்லாம் தெரியல. எப்படா அடிச்சுப்பாங்க, அதுல குளிர்காயலான்னு நீங்க பாத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. டெய்லியா பின்ன எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் சண்டை போடுறீங்க. நிஜமா நாங்க கூட இந்த சண்டை எப்படியும் 2-3 நாள் போகும்னு நினைப்போம். இங்கே நாங்க ஒரு நடக்கிறதுக்குள்ள மறந்து 2 பேரும் பேசிட்டு திருவீங்க. உங்க சண்டைக்கு நடுவுல நியாயம் தீக்க வரவங்க தான் வாயை பாத்துக்கிட்டு இருக்கணும். என்ன ஐரா குட்டி, பாட்டி சொல்றது கரெக்ட் தானே? என்ன சொன்னீங்க? கரெக்ட் தானே சொன்னேன். கரெக்ட் தான். அம்மம்மா வீட்ல போய் ஆரியனை கூட்டிட்டு வந்துருவோமா? ஆச்சி போடுவேன். அடி வாய் உடைச்சிருவேன். இப்படி எல்லாம் சொல்ல கூடாது. விடு, நாங்க தானே பேசுறோம். ஏன் அவனை கூட்டிட்டு வந்தா ஜாலியா இருக்கும்ல? கள்ளி குரு, இன்னைக்கே ஆரியனை கூட்டிட்டு வந்துடலாம். அவன் எல்லாமே இவ ரொம்ப சந்தோஷமா இருக்கா போல. அந்த சைக்கிள் எல்லாம் உடைச்சு போட்டிருக்கான். அவன் வந்ததுக்கு பிறகு உனக்கு தருவான் பாரு. ஐரா, ஆரியன் அடிச்சா என்ன பண்ணுவேன்? மூக்குல டமீர்னு ஒரு குத்து குத்துவாளாம். இதெல்லாம் உன் ட்ரைனிங் தான். ஏடி, என் பொண்ணு தைரியசாலியா வளர வேண்டாமா? நீ அடிச்சாலும் அவன் மூக்குல டமீர்னு ஒரு குத்து குத்துவான். குத்தட்டும், அது பிறகு நான் காட்டுறேன் யாருன்னு. என் பிள்ளைய கண்ணுல காண விட மாட்டா ஒரு நேரம். இவள நான் இன்னைக்கு ஃபுல்லா தூக்கிட்டே தெரிஞ்சிருக்கேன். மித்ரா, ஆம்பளை பிள்ளைங்க பிறக்கும் போதே கொஞ்சம் தைரியசாலிகள் தான். அது மட்டும் இல்லாம கொஞ்சம் பலசாலியாவும் இருப்போம். ஆனா பொண்ணுங்களுக்கு பிறக்கும் போதுல இருந்து தைரியத்தை ஊட்டி ஊட்டி வளர்க்கணும். தைரியத்தை ஊட்டி ஊட்டி வளடா. குத்தணும், பஞ்சர் பண்ணணும், மூக்கை இடிச்சு பேக்கணும். நீ சொல்லி கொடுக்கறதெல்லாம் இப்படிதான் இருக்க. அவன மாதிரி என் பொண்ணு பலசாலியா இருக்கணும் சொல்லி சொல்லி என் பையனும் அவன் பொண்ணு பாடா படுத்துறான். இவளை பார்த்ததான் அவன் 10 அடி பயந்து ஓட வேண்டியதா இருக்கு.
இல்லையா பின்ன ஏன் வளர்ப்பில்லாம்? நொய்க்கிறது எருமை, இதுல பெருமை வேற. அம்மம்மா, எங்க போனாலும் உங்களுக்கு மட்டும் எப்படி பேச்சிலேயே சண்டை வருதுன்னு தெரியல. அது டாடி லவ் அதிகமா இருக்கிறதுனால. அளவுக்கு அதிகமா லவ் இருக்கலாம். நான் எத்தனை பேரை வேணாலும் தனியா சமாளிச்சிருவேன்டா. என் பையனை கூட நான் சமாளிச்சிருவேன். ஆனா உன் பொண்ணை என்னால சமாளிக்கவே முடியாது. வளர்ப்புடி வளர்ப்பு திறமை. டேய், கொஞ்சம் வாயை மூடிட்டு நில்லாண்டா. எல்லாரும் டென்ஷனா இருக்காங்க, உனக்கு மட்டும் எப்படிதான் இப்படி பல்ல காட்ட தோணுதோ? ஏய், புதுசா என் அண்ணனுக்கு குழந்தை பிறக்க போகுது, நான் சந்தோஷமா இருக்கேன். இதுல கவலைப்படுறதுக்கு என்ன இருக்கு? உள்ள என் அண்ணன் நிக்காரு, உன் அண்ணன் நிக்காங்க. இதுக்கு மேல என்ன கவலை? வரப்போற புது உறவை நினைச்சு சந்தோஷப்படுங்க. என்ன பாப்பா பொறுக்கும்? தம்பி தான் பிறப்பான். தம்பி நான்தான். ஏன் தங்கம், தம்பி தானே வேணும் உனக்கு? தம்பி சண்டை போட்டுட்டே இருப்பான் பாட்டி. இவ ஒழுங்கு. அதனால தங்கச்சி பாப்பா வரட்டும். தங்கச்சி பாப்பா கூட நீ சண்டை போடாம இருந்தா சரிதான். குரு, வாங்கப்பா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஆமா, எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க தான் நாங்க எல்லாம் பார்க்க வந்ததுக்கு பிறகு கூட பாக்குறதுக்கு மறந்துட்டீங்க. அட விடுங்கம்மா. வாங்க மாமா. குரு அப்படியே உரிச்சு வச்சு பிறந்திருக்கா என் பேத்தி. ஷப்பா, இந்த டயலாக் மட்டும் ஒருத்தனை விட மாட்டான். அம்மாடி, தாத்தா வாங்க. ஐரா தாத்தா, தாத்தா கூப்பிடுறாங்கல்ல போ. ஐரா தாத்தா. அட விடுமா, பழகுறதுக்கு 2 நாள் ஆகலாம். குழந்தை இப்பதான் முதல்ல என்ன பாத்துருக்கு. 2 நாள் பழகுனா அதுக்கு பிறகு அவளா வர போறான். ஆமா, அருவி என்னமோ இன்னொரு பையன் உண்டுன்னு சொன்னாலே. மாமா, இசை பிரெக்னண்டா இருக்காளாம். அத்தை வர உங்களை கூட்டிட்டு வர்றதுக்காக இன்னைக்கு அங்க வந்தாங்களாம். என்னால வீட்டு வேலையும் செஞ்சுட்டு 2 பேரையும் ஒத்தையில சமாளிக்க முடியாது. அதான் நேத்துக்கே அண்ணன் வந்து கூட்டிட்டு போயிட்டான். அம்மாட்ட நிக்கிறான். அப்படியா? சரிம்மா, அப்புறமா பாத்துக்கலாம் போ. சரி, நான் போய் சாம பாத்துட்டு வரேன். சாம பார்த்தே 3 வருஷம் ஆகுது. அத்தை உள்ள இருக்காங்க, அன்பனாலாம் இருக்காங்க, பாருங்க போய். சரிம்மா. மித்ரா, ம்? நீ ஐராவை என்கிட்ட கொடு. கொஞ்ச நேரமா நீயே வச்சிருக்கலாம். கை வலிக்க போகுது கூட. எப்ப உனக்கா இது தோணுதுன்னு யோசிச்சுட்டே தான் நின்னேன். இல்லடா, வந்ததுல இருந்தே நான் தானே உன் பொண்ணை தூக்கி வச்சிருக்கேன். நீ ஜாலியா கைய வீசிட்டு நிக்கிறலாம். எப்ப உனக்கா தோணி என்கிட்ட இருந்து குழந்தைய வாங்குறேன்னு பாக்கலாம் தான் நின்னேன். அப்பப்பா, கை வலிக்குது, குழந்தை எடுன்னு சொன்னா நானே எடுக்க போறேன். அதுக்கு வெயிட் பண்ணாளே மக்கு. குடு என் பொண்ண. வாங்க அங்கிள், நல்லா இருக்கீங்களா? ஆமா அன்பு, நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அங்கிள். வரும்போது பெரியவருக்கு போன் பண்ணி திடீர்னு அட்மிட் ஆக சொல்லிருக்காங்க. பெயின் வந்திருக்குன்னு சொன்னோன்னு மனசே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆமா, சும்மா செக்கப்காக தான் வந்தோம். வந்த இடத்துல பெயின் தொடங்கியாச்சு, இனிமே அட்மிட் பண்ணிருங்க அப்படின்னு மித்ரன் சொன்னாரு. உடனே மதுவையும் கூப்பிட்டாரு. அம்மா, சாம் எங்க போயிட்டான்? இன்னமுமா அவன் வரல? எங்க பொண்டாட்டி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம். இவனுக்கு என்ன இந்நேரத்துல வேலை? அரவிந்த் இல்ல, அவன் மீட்டிங் அட்டன் பண்றதுக்கு தான் போயிருந்தான். அதுக்கு பிறகு உடனே வந்துட்டான். உள்ளதான் இருக்கான். உள்ளயா? ஆமா, இந்த இசைதான் நீ என் கூட இருந்தியனா நார்மல் டெலிவரிக்கு வழியை தாங்குறேன், இல்லன்னா ஆபரேஷன் பண்றதுக்கு சைனை போட்டு கொடுத்துறேன்னு அவன ஒரே டார்ச்சர். அவனுக்கு வேற வழி இல்லாம மித்ரன் கிட்ட பேசிருப்பான் போல. மதோட ஹாஸ்பிட்டல் தானே. அவன் உள்ளதான் இருக்கானா? அப்ப சரிப்பா. உட்காருங்க அங்கிள், நீங்களும் உட்காருங்க. பரவாயில்லப்பா. தமிழ், என்னமா இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்க? உன் குழந்தைங்க, உனக்கு கூட பிறந்தவங்க குழந்தைங்க, இப்ப எத்தனை பேர பிள்ளைங்களையும் பார்த்தாச்சு. இப்ப எப்படி இடிஞ்சு போயிருக்க? இல்லப்பா, ரொம்ப நேரம் ஆகுது. ரொம்ப நேரமா வலி தாங்கிட்டே இருக்காலாம். அதான் மனசு ஒரு மாதிரி இருக்கு. ஆயிரம் தான் எல்லா குழந்தைங்களையும் பார்த்து வளர்த்து விட்டுருந்தாலும் மனசு என்னமோ ஒரு மாதிரி அடிச்சுக்கிட்டு தாப்பா இருக்கு. அட நீ கொஞ்சம் தைரியமா இரு. நீ தைரியமா இருந்தாதான் அருவி, அன்பு எல்லாரும் தைரியமா இருப்பாங்க. ஏன் உன் புருஷனா அப்பதான் தைரியமா இருப்பாரு. நாங்க வர காரை ஃபாஸ்டா ஓட்டிட்டு வந்திருக்கோம். திடுத்து பின் வலி ஆரம்பிச்சிருச்சு. உடனே குழந்தை பிறக்க போகுது. அட்மிட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னதை எங்களுக்கு கையும் ஓடல, காலம் ஓடல. அவசர அவசரமா காரை ஃபாஸ்டா ஓட்டிட்டு வந்திருக்கோம். அன்பு, ஒரு தடவை மித்ரனுக்கு போன் பண்ணி பாராய். ஏன் உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அட, அவங்க ஒரு பதட்டத்துல தானே சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க கொஞ்சம் பொறுங்க. வேற வேலை பார்த்துட்டு இருக்க இவளுக்கு போன் பண்ண சொல்லியா? கொஞ்சம் போறேன். எவ்வளவு நேரம் தான் பொறுக்குது இன்னமும்? குழந்தை அழுக சத்தம் கேக்குது. ஆமா, பாப்பா பிறந்துட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாண்டி, குழந்தை அழுக சத்தம் கேக்குதுலாம். ஆமா. ஐயோ, என்ன குழந்தைன்னு தெரியலையே. உனக்கு எத்தனை தோணுதா என்ன குழந்தை பிறந்திருக்கான் அப்படின்னு? இல்லாத, எனக்கு இப்ப எதுவும் தோணல. இவ்வளவு நேரம் டென்ஷனா நின்ன, இப்பதான் குழந்தை பிறந்துருச்சுலாம். இல்ல, இசை எப்படி இருக்கான்னு வந்து சொல்லட்டும். குழந்தை அழுக சத்தம் கேட்டது. ஆனா உள்ளேந்து யாரும் என்னமோ வெளியே வந்து எதுவும் சொல்லலையே. மகேஸ்வரி, ஒரு நர்ஸ் பொண்ணு உள்ள இருந்து வெளியே வருது பாரு. குட்டி பாப்பா பிறந்துடுச்சா? ஆமா ஐரா, குட்டி பாப்பா பிறந்துடுச்சு. தம்பி பாப்பாயா தங்கச்சி பாப்பாயா? என்ன பாப்பான்னு தெரியலையேடா. அத்தை உள்ள இருந்து வெளியே வந்தாதான் தெரியும். மது அத்தா உள்ள இருக்காங்க. அதான்டா, அத்தை வெளியே வந்ததுக்கு பிறகு என்ன பாப்பான்னு சொல்லுவாங்க. யாரும் இன்னும் வெளியே வரல.
இசை நல்லா இருக்காளான்னு சொன்னாதானே நம்ம சந்தோஷப்பட முடியும். அம்மாடி, ஆ என்ன சார்? எங்க மருமகளுக்கு குழந்தை பிறந்துட்டான். ஆமா சார், குழந்தை பிறந்துட்டேன். சிஸ்டர், இசை எப்படி இருக்கா? மது டாக்டருக்கு அவங்க ரொம்ப வேண்டப்பட்டவங்க எல்லாம் கூடவே இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. உங்க தங்கச்சியும் நல்லா இருக்காங்க. நல்லா இருக்காலாம்? ஆமா நல்லா இருக்காங்க. இம்சை நல்லா இருக்குன்னு சிஸ்டரே சொல்லிட்டாங்க. ஏன் அண்ணா என்னமோ வெளியே வரல? என்னமோ அண்ணியும் வெளியே வரல? நீயே டென்ஷன் ஆக்கி எங்களையும் டென்ஷன் ஏத்தாதான். வருவாங்க போறேன். அதான் குழந்தைய நல்லா இருக்கு, இசையே நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க எல்லாம். என்ன பாப்பான்னு தெரியலையே. சிஸ்டர், என்ன பாப்பா? அது டாக்டர் வந்து சொல்லுவாங்க. ப்ளீஸ் கொஞ்சம் வழி விடுங்களேன். மித்ரன், இசை எப்படி இருக்கா? உங்க தங்கச்சியும் உங்க தங்கச்சி குழந்தையும் நல்லா இருக்காங்க. அம்முக்கு என்ன குழந்தை பிறந்திருக்கு? உங்களுக்கு என்ன குழந்தை வேணும்னு ஆசையா இருக்கு? ஐயோ மித்ரன், என்ன குழந்தையா இருந்தா என்ன? உங்களுக்கு மருமக பிறந்திருக்கான். தாய்மாமே உறவு மட்டும் தியாகத்தின் உருவமடா, கைப்பிடிச்சு நடந்து வரும் புட்டில் கொடி பாசமடா. அப்போனா எனக்கு பேத்தி பிறந்திருக்கான். என் அன்பு மருமக பிறந்திருக்கா. ட்ரீட் எல்லாம் கிடையாதாப்பா? வச்சிருவோம் மித்ரன், கண்டிப்பா வச்சிருவோம். ட்ரீட் தானே? நாங்க போய் பார்க்கலாமா? இல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கூப்பிடுவாங்க. இசை நல்லா இருக்காளா? உங்க தங்கச்சியும் உங்க மருமகளும் நல்லாவே இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல குழந்தைய நீங்க பார்க்கலாம். ஐரா, என்ன பாப்பா பிறந்திருக்குன்னு எனக்கு தெரியுமே. தங்கச்சி பாப்பா பிறந்திருக்கு. யாருக்கிட்ட? உன்னை விட என் பொண்ணுக்கு காது ஷார்ப்டி. ஷார்ப் தான். நம்ம வீட்டுக்கு குட்டி பாப்பா வந்தாச்சு. இனிமே ஐராவா பெரியப்பா எடுக்க மாட்டாங்க. லூசா, அவ அழுவான்னு தெரியும்ல. இருடா சும்மா. ஆரியனா பெரியம்மா எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு குட்டி பாப்பா வந்தாச்சுல, தங்கச்சி பாப்பா பிறந்தாச்சுல. அவளுக்கு வேலை இல்ல தங்கம். பெரியப்பாக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், ஆரியனா பெரியம்மாக்கு ரொம்ப பிடிக்கும். இவ ஏதாவது சொல்லணுமேங்கிறதுக்காக சொல்றான். அம்மு, பாப்பாவை பாரு. என் பட்டுக்குட்டி எப்படி தூங்குதுன்னு மட்டும் பாரு. ஓய் அம்முக்குட்டி, அப்பா. என் செல்லம் எப்ப என்ன அப்பான்னு கூப்பிடான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். செல்வ மகள் அழுகை போல் ஒரு சில்லென்ற சங்கீதம் கேட்டதில்லை. பொன்மகளின் புன்னகை போல் யுக பூக்களுக்கு புன்னகைக்க தெரியவில்லை. என் பிள்ளை அம்மோ, எட்டு வைத்த அப்பா, நடையை அப்பா, 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 அப்பா. இலக்கண கவிதையும் நடந்ததில்லை. முத்துக்கள் தெரிக்கின்ற மழலை போல ஒரு முன்னொரு மொழிகளில் வார்த்தை இல்லை. தந்தைக்கும் தாயமுதம் சுரந்ததம்மா என் தங்கத்தை. அம்மு, பாப்பா யார மாதிரி இருக்கா? அப்படியே என்ன மாதிரியே இருக்காளா? இல்ல இல்ல, ஒன்ன மாதிரி எல்லாம் இல்ல, என்ன மாதிரி தான் இருக்கா. ஏய், நல்லா பாருடி, என்ன மாதிரியே தான் இருக்கா. இல்ல இல்ல, என்ன மாதிரி தான் இருக்கா. இல்ல, என் பொண்ணு என்ன மாதிரி தான் இருக்கா. செல்லம், இனிமே பாரு, நீ பிறந்துட்டேலாம். அப்பா உன்னை தூக்கிட்டு இந்த உலகம் ஃபுல்லா சுத்தி காட்ட போறேன். ஏமோ, அப்படியே குட்டி தேவதை மாதிரி இருக்காளா? ஏன் சாம், ஆண் குழந்தை பிறந்திருந்தா இந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டிருப்பியா? எல்லா அப்பாங்களுக்கும் ஆண் குழந்தைய விட பெண் குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். உன்கிட்ட சொல்லலைனாலும் என் மனசுக்குள்ள எனக்கு பெண் குழந்தை தான் வேணும்னு வேண்டிக்கிட்டே தான் இருந்தேன். நான் ஆசைப்பட்ட மாதிரியே என் வீட்டுக்கு குட்டி தேவதையே கிடைச்சிருக்கான். செல்லம், அப்பா, அப்பாவை பாருங்க. நீ என்னதான் அப்பா 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 அப்பான்னு சொல்லி கொடுத்தாலாம், முதல்ல அம்மான்னு தான் சொல்லுவான். பாக்கலாம், என் பொண்ணு அம்மான்னு சொல்றாளா அப்பான்னு சொல்றாளான்னு பாக்கலாம். ஏமோ, குட்டி விரல் பாத்தியா? எனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கா. இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் நான் விருந்து வைக்க போறேன். விருந்தா? ஆமா, எனக்கு பெண் குழந்தைய பத்தி என் கையில கொடுத்திருக்கலாம். அதனால எல்லாருக்கும் விருந்து. எப்படி கொண்டாடுறேன்னு மட்டும் பாரு. அம்மு, என்னடா? என்னடி நான் பேசிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு பாத்துட்டே இருக்க. இல்ல, நீ குழந்தைய ஆசாசியா கொஞ்சிட்டு இருக்கல, அததான் பார்த்து ரசிச்சுட்டே இருக்கேன். எனக்காக நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கலாமோ? என் குழந்தைய பத்தி என் கையில குடுக்கறதுக்காக எவ்வளவு வலிய அனுபவிச்சான். பிரசவ வலி கொடுமையானதுன்னு எனக்கு தெரியும் தான். ஆனா சத்தியமா இந்த அளவுக்கு இருக்கும் நான் நினைக்கவே இல்ல. அம்மா மேல இருந்த மரியாதை இன்னொரு படி உயர்ந்திருக்கு இசை. என் பொண்டாட்டி நீ. என் குழந்தைய பெத்து கொடுக்கறதுக்காக நீ எவ்வளவு வலியும் வேதனையும் அனுபவிச்சிருக்க. இப்போ என் கையில என் பொண்ணு. நீங்க 3 பேரும் எனக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷம் அம்மு. இந்த செகண்ட் அம்மு, நான் அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். நீ சந்தோஷமா இருக்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு சாம். இவ்வளவு நேரம் அனுபவிச்ச வலி எல்லாம் பாப்பாவோட முகத்தை பார்த்ததுமே பறந்து போயிடுச்சு. இத்தனை மணி நேரம் வலி அனுபவிச்சேன் சாம். ஆனா பாப்பா பிறந்து அவ முகத்தை நீ என்கிட்ட காட்டும் போது எல்லா வலியும் எனக்கு மறந்துடுச்சு. இப்பதான் இந்த உலகத்துல அம்மாங்கிறவங்க எவ்வளவு முக்கியம்னு புரியுது. ஏன் சாம், நான் உனக்கு ஆண் குழந்தைய பெத்து கொடுக்காம பெண் குழந்தைய பெத்து கொடுத்திருக்கேன். உனக்கு 1% கூட இதுல வருத்தம் இல்லையா? லூசு, நான் ஆசைப்பட்டது பெண் குழந்தை தான். நீ எனக்கு ஆம்பளை பிள்ளையே பெத்து கொடுத்திருந்தாலும் நான் இந்த அளவு சந்தோஷப்பட்டிருப்பானான்னு கேட்டா தெரியாது. ஆனா இப்போ அந்த அளவுக்கு சந்தோஷப்படுறேன்டி.
எனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு, நான் அப்பா ஆகிட்டேன். இது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இனிமே அம்மு, நம்ம வாழ்க்கையோட அர்த்தமே இவதான்லாம். ம். இது வரைக்கும் என் பொண்டாட்டிக்காக சம்பாதிச்சிட்டு இருந்தேன், இனிமே என் குழந்தைக்காகவும் சம்பாதிக்க போறேன். எனக்கு பிறந்த என் குழந்தைய பெத்து கொடுக்கறதுக்காக நீ தாங்கின இத்தனை வலி, நீங்க 2 பேரும் தான் இனிமே என் உலகம். இன்ஜினியர் சாம், சொல்லுங்க டாக்டர் மதுமிதா. சாம் பெண் குழந்தை பிறந்திருக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். அப்பா ஆயிட்டீங்களா? ஆமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மது. அதுவும் நான் ஆசைப்பட்ட மாதிரி எனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. சரிப்பா, என் கிளாஸ்மேட்டா வேற போயிட்டான், எங்களுக்கு ட்ரீட் எல்லாம் கிடையாதா? ட்ரீட் என்ன வேணும்னு சொல்லு, இந்த ஊருக்கே நான் விருந்து வைக்க போறேன், என்ன கேட்டாலும் வாங்கி கொடுக்கறேன். என்ன சாம் அவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க போல? ஆமா மித்ரன், கணக்கே இல்லாத அளவு சந்தோஷமா இருக்கேன். சரி, வெளியே குழந்தைக்காக வெயிட்டிங் எல்லாரும். ஆம், நான் கூட காமிச்சிட்டு வரேன். சரி சாம், எல்லாரும் குழந்தைக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. குழந்தை நல்லா இருக்கா, இசை நல்லா இருக்காளா அப்படின்னு. நான் கூட காமிச்சிட்டு வரேன். அம்மு, ஆம், எல்லார்கிட்டயும் குழந்தை காட்டிட்டு வா சாம். மாமாவை பாருங்களேன். அப்படியே சாம் உரிச்சு வச்சு பிறந்திருக்கான். அச்சச்சோ செல்லக்குட்டி, இனிமே வீட்ல எப்ப பார்த்தாலும் குழந்தை சத்தம் கேட்க போகுது. சாம், நீ பிறந்ததான் இப்படிதான்டா கண்ணை உருட்டிட்டு படுத்திருந்த. எங்க அம்மா இப்படிதான் கண்ணை உருட்டி படுத்துட்டு இருந்தா, எனக்கு என்னமோ அம்மா மாதிரி தான் இருக்கு. அப்படியே மாறி மாறி அடிச்சு காட்டுங்க யார மாதிரி இருக்கு அப்படின்னு. நாங்க வயசானவங்க எல்லாம் பேர பிள்ளைய தூக்கிட்டு அப்படியே போயிடுறோம். சாம் கண்ணா பாத்தியா, நீ பிறந்த நேரம் உனக்கு இப்படிதான் அடர்த்தியா நிறைய முடி இருந்துச்சு, அதே மாதிரிதான் உன் பொண்ணுக்கும் நிறைய முடி இருக்கு. இந்த அத்தை ஐராவும் ஆரியனும் பிறக்கும் போது இதே டைலாக் தானே சொன்னாங்க. இவ்வளவுத்துக்கும் டெக்குரு ஒன்னா அத்தை பார்த்ததே கிடையாது சின்ன வயசுல, பிறந்த உடனே தூக்கி கொடுத்த மாதிரி தான். என்ன உருட்டு உருட்டுது பாரு இந்த அத்தை. ஈரா இப்ப பெரியப்பா இங்க கொண்டு வருவாங்க பாப்பாவை. மா, மித்ராக்கு குழந்தை பிறக்கும் போது இதே டயலாக தான் சொன்னீங்க. இப்ப அவ வந்து உங்க கழுத்தை புடிச்சாலும் புடிச்சிருவா. ஆமா சாம், அவங்கள குழந்தைய பாக்குறதுக்காக தான் ரொம்ப நேரம் நிக்கிறாங்க. அவங்களுக்கு பாப்பாவை காமிச்சிட்டு வா. அத்தை எடுங்க அத்தை. ஐயோ இல்ல சாம், சும்மா சும்மா மாறி மாறி இப்பவே எடுக்க வேண்டாம், வீட்டுக்கு வரட்டும். நீ குழந்தைய அவங்களுக்கு காமிச்சிட்டு வா. ஆமா மச்சான், குரு மகேஸ்வரி ஆண்டி எல்லாம் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு நிக்கிறாங்க. அதுலயும் மித்ரா ஒரே பதட்டமா நிக்கிறான். இசைக்கு என்ன ஆச்சோ? இசை நல்லா இருக்காளா, பாப்பா நல்லா இருக்காளா? 2 பேரும் நல்லா இருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு பிறகுதான் நிம்மதியா இருக்கும். இதுல உன் பொண்ணு ஐரா வேற. நான் கொண்டு காமிச்சிட்டு வரேன்டா. ஐரா, ஆமா ஐரா குட்டி, நமக்கு தங்கச்சி பாப்பா பிறந்துட்டா. வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம்டா, 2 நாள் தாண்டினதுக்கு பிறகுதானே வீட்டுக்கு அனுப்புவாங்க. பாப்பா சின்ன குழந்தை எல்லாம். அதான், அப்படியே உங்க 2 பேரோட சராக்ஸ் தான். நான் உங்கள மாதிரி மட்டும் இருக்கா, இசை மாதிரி மட்டும் இருக்கா அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆக மொத்தம் ஏதாவது சொல்லணும். என்னடா இது, எங்க சிங்கக்குட்டி ஒரே தூக்கமா தூங்குது. சிங்கக்குட்டியா? டேய், பெண் குழந்தைடா. நாங்க பெண் குழந்தைய சிங்கக்குட்டியா தான் வளர்ப்போம். என்னங்கண்ணே, நான் சொல்றது சரிதானே? ஆமாமா, ஐரா ஒரு சிங்க குட்டினா இவளும் ஒரு சிங்க குட்டி தான். ஐயோ கியூட்டா இருக்கா. இந்தா மித்ரா வாங்கு. இல்லதான், கொஞ்ச நேரம் தாண்டட்டும். பிறந்த உடனே மாறி மாறி வாங்கிட்டே இருந்தா அவளுக்கு பெயினா இருக்கும்ல. அம்மா, நீங்க எடுக்கலையா? இல்ல சாம், மித்ரா சொன்னது கரெக்ட் தான். இப்ப தூக்க கூடாது ஐரா, நம்ம வீட்டுக்கு போனதுக்கு பிறகு உனக்கிட்ட தரலாம். ஐரா வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருவாள்ல பாப்பா, அப்பதான் உனக்கு எடுக்கிறதுக்கெல்லாம் ஈஸியா இருக்கும். சரி நீ இறங்கு, நான் தரேன். ஐயோ அத்தான் சும்மா இருங்க, அவளே சின்ன குழந்தை. ஐரா வீட்டுக்கு போனதுக்கு பிறகு தங்கச்சி பாப்பாவை ஃபுல்லா நம்ம வச்சிருக்கலாம். இப்போ பாப்பாக்கு ஊசி போட்டா உனக்கு ஊசி போட்டுருவாங்க. அதனால வீட்டுல போய் உனக்கு ஆசை தீர எடுக்கலாம், சரியா? எங்க செல்லக்குட்டிய பாக்குறதுக்கு நாங்க இவ்ளோ நாள் காத்துட்டு இருந்திருக்கோம். என்ன மித்ரா, எல்லார விட நீதான் ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. ஆமா, அப்புறம் இல்லையா? உங்களுக்கு ஐரா குழந்தைனா எனக்கு இவதான் குழந்தை, அழகி. சரி, ரொம்ப நேரம் வெளியே வச்சிருக்க வேண்டாம், உள்ள கூட்டிட்டு போங்க. ஆமாப்பா, சின்ன குழந்தை இப்பதான் பிறந்திருக்க. இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா அது வேற பெரிய பிரச்சனையா போகும். சரிங்க பாப்பா, நான் உள்ள கூட்டிட்டு போறேன். நீங்க எல்லாம் உள்ள வாங்க, இனிமே வரலாம். சரி கண்ணா, போ. ஏன் சாம், இசை கஷ்டப்பட்டத கண்ணால பாத்திருப்பலாம். அவ மேல இருந்த காதல் எனக்கு இன்னும் அதிகமாயிடுச்சுமா. என் குழந்தைய பத்தி என்கிட்ட குடுக்கறதுக்காக எவ்வளவு வலி. இசை மட்டும் இல்ல, ஒவ்வொரு பொண்ணுங்களும் அப்படித்தானே. என்ன கேட்டா பிரசவ நேரத்துல மறுபிறவி எடுத்துட்டு வர்றதுதான். பொண்ணுங்களை காலத்துக்கும் கண்ணுக்குள்ள வச்சு தாங்கணும். சரிப்பா, எல்லாம் அப்புறமா பேசலாம். நீ குழந்தைய தூக்கிட்டு உள்ள போ. சரிங்கப்பா. என்ன செல்வு, எல்லாரும் இப்படி இருக்காங்க. எப்படி இருக்காங்க? நம்ம கிட்ட குழந்தைங்களை எல்லாம் விட்டுட்டு எல்லாரும் இசையோட குழந்தைய பார்க்க போயிட்டு இருக்காங்க. இந்த வீட்ல முக்கியமான நபர்கள்னா அது நம்ம 2 பேரும் தான். நம்மளதான் கூட்டிட்டு போய் பாப்பாவை காமிச்சு தரணும். சரி, போட்டோ கிட்டோன்னு என்னத்தையாவது எடுத்தாவளா என்னமோ? எடுத்தாவளா அதெல்லாம் இப்ப எடுக்காண்டா, எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நாங்க பாத்துக்கலாம்னு சொல்லு. குழந்தை பிறந்த உடனே போட்டோ அடிக்குது. எடுத்திருந்தா இந்நேரத்துக்கு அனுப்பி தந்திருப்பாங்களே, நான் தான் சந்தோஷப்பட்டிருப்பேனே. இங்க என்னடானா மதோட பையனை நம்ம கிட்ட கொடுத்துட்டாவ.
ஆதியும் வித்யாவும் வர குழந்தைய பார்க்க போறாங்களாம். அதனால அவளும் கை குழந்தைய நம்மள்ட்டே கொடுத்துட்டா. அவளாச்சும் கை குழந்தை இருக்கிறதுனால போயிட்டு உடனே வந்துருவான். நம்ம ஒண்ணு பண்ணுவோம் செல்லும். ஆதியும் வித்யாவும் குழந்தைய பார்த்துட்டு வந்ததான் எப்படியும் இவ சின்ன குழந்தையா இருக்கிறதுனால உடனே வித்யா வீட்டுக்கு வந்துருவான். அவ வந்ததும் வித்யா கிட்ட நம்ம வினயம் கொடுத்துட்டு போயிடலாம். இந்த டாக்டர் அமைதி, இந்த டாக்டர் மாதிரியே டாக்டருக்கு பையனா அமைதி. அவன் அமைதியின் சிகரம், டாக்டரை விட மிச்சம். குழந்தைங்க இருந்தாதான் விளையாடுவான், நம்ம கிட்ட எல்லாம் அமைதியா உட்காந்துருவான். செல்லும் எப்படியாவது இன்னைக்கே இசையோட குழந்தைய போய் பார்த்துட்டு வந்துடணும். இந்த வீட்டுல உள்ளவங்க நம்மள எல்லாம் ஒரு ஆளுங்களாவே மதிக்கல. வயசு காலங்க கூட, ஐயோ நீங்களும் வயசு காலம் தான், தாத்தா ஒரு வயசு காலம், அவருக்கே குழந்தை பார்க்கணும்னு அவசர அவசரமா ஓடி இருக்காரு. ஆனா என்ன கூட்டிட்டு போனேன்னு இந்த வீட்டுல ஒருத்தங்களுக்கு கூட தோணல. இந்த ஆகாஷ் அந்த ஹாஸ்பிட்டலே இருக்கான், என்னை வந்து கூட்டிட்டு போலாம்ல. வர வர இந்த வீட்டுல நம்மள யாரும் மதிக்கல செல்லும். இந்த ஆகாஷ் கிட்ட மெதுவா குழந்தை போட்டோ எடுத்து எனக்கு அனுப்புன்னு சொன்னேன். அந்த மெண்டலுக்கு இருக்கு அனுப்பவே மாட்டேன்னு சொல்லிட்டு, ஏடி பிறந்த குழந்தை சும்மா சும்மா போட்டோ எல்லாம் பிடிக்க கூடாது, எனக்கு முடிஞ்சா போய் பார்த்துட்டு வருவான், இல்லன்னா நாளைக்கு போலாம். இந்த இடத்துக்கு போய் போட்டோ பிடிச்சிட்டு எப்படியோ டாக்டர் மித்ரனா இருந்ததுனால சாம் பேசிங் டெலிவரி டைம்ல உள்ள போயிட்டான். இதே மாதிரி இந்த ஆகாஷே நிலாக்ஷா பிறந்த நேரத்துல எப்படியாவது பேசி உள்ள அனுப்பியிருக்கணும். பிரசவ வலி எப்படின்னு இவங்களுக்கு எல்லாம் தெரியணும் செல்லும். தெரிஞ்சாலும் 4 நாள் என் பிள்ளை பெத்து கொடுக்கறதுக்காண்டி எப்படி எல்லாம் கட்டப்பட்டிருக்கான், எப்படி எல்லாம் வலியும் வேதனை அனுபவிச்சான்னு சொல்லுவானுங்க. 5வது நாள்ல இருந்து மதிக்கவா போறானுங்க. ஆனாலும் இந்த ஆகாஷ உள்ள விட்டுக்கணும் செல்லும். இதுக்காண்டி அடுத்தது ஒரு குழந்தை பெத்துக்கணும்னு ஆசையா இருக்கு. யார் உன்னைய பெத்துக்க வேண்டாம்னு சொன்னது? இல்ல இல்ல, எனக்கு நிலாக்ஷா போதும். ஆனாலும் பிரசவ வலி எப்படி இருக்குன்னு இந்த ஆகாஷுக்கு காமிச்சு கொடுக்கறதுக்காண்டியே இதுக்காண்டியே நான் ஒரு குழந்தை பெத்துக்கணும். நீ கத்திய கத்தல குழந்தை எந்திரிக்க போகுதுட்டி. செல்லும், இந்த வீட்டுக்கு நான் வந்ததுல இருந்து பண்ண மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா? வா தெரியுமே. தெரியுமா என்ன தப்பு? அதான் இங்க இருக்க காய்கறி மசாலா பொருள் இங்க இருந்து எல்லாத்தையும் எடுத்து எடுத்து அம்மகாரிக்கு வீட்டுக்கு கடத்திட்டு இருக்கேன். இதுதான் உட்டி பெரிய தப்பு. இது பெரிய குஷ்பு தப்ப பத்தி பேச வந்துட்டேன். இந்த வீட்டுக்கு நான் மருமகளா வந்ததுல இருந்து நான் பண்ண பெரிய தப்பு உங்க கூட சவகாசம் வச்சுக்கிட்டாதான். உங்க கூட மட்டும் நான் சவகாசம் வச்சுக்கலனா இன்னைக்கு என்ன குழந்தை பாக்குறதுக்கு கூட்டிட்டு போயிருப்பாவலாம். உங்க கூட சேர்ந்து சேர்ந்து இந்த வீட்டுல உள்ளவியெல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டாவன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டுல உள்ளவியெல்லாம் இவளும் வயசு காலம் நினைச்சுக்கிட்டாவளோ என்னமோ. ஏடி நீயே ஆண்டி தான். இப்ப போன வாரம் ஒரு பிள்ளை ஆண்டின்னு கூப்பிட்டுக்கிட்டு சொல்லிட்டு அந்த பிள்ளை என்ன எகிரி எகிரின்னு எகிரிய செல்லும். அவ என்னோட 10 வயசுக்கு தான் சின்ன பொண்ணு. அக்கான்னு கூப்பிடுறதுல ஒரு நியாயம் இருக்கு. அது என்ன ஆண்டி ஆண்டியா ஆண்டின்னு தான் கூப்பிடுவாவ. ஆனா ஒண்ணு செல்லும், உங்க கூட சேராம இருந்திருந்தானா என்னை குட்டி பாப்பாவை பாக்கிறதுக்கு கூட்டிட்டு போயிருப்பாவ. ஆர்த்தியக்கா வா வித்யா. ஓ தூங்கிட்டாளா? தூங்குறதுக்காண்டி தானே எங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு போறியா? அக்கா இவ குட்டி பிள்ளையா இருக்கிறதுனால நாங்க பாப்பாவை பார்த்துட்டு உடனே வந்துருவோம். 1 மணி நேரத்துக்குள்ளே வந்துருவோம். 1 மணி நேரம் பாத்துப்பீங்களா? நீ ஏன் கவலைப்படுற? முடிஞ்சா யாருக்கு தெரியாம குட்டி பாப்பாவை போட்டோ எடுத்துரு. குழந்தை பிறந்த உடனே போட்டோ எடுக்கிறது நல்லது இல்ல. ஐயோ நீங்க எல்லாம் குழந்தை பாக்குறீங்க, நாங்களும் குழந்தை பாக்கணும்னு ஆசையா இருக்கலாம். யாருக்கு தெரியாம எப்படியாவது இடுக்கு முடுக்கலோடி போன போட்டு பளிச்சுன்னு ஒரு போட்டோ எடுத்துறேன். அக்கா சரி விடு. அம்மா போயிட்டு வாரேன்னு சொல்லிட்டு என்னமோ போகலையா? என்னமோ கிளம்பலையா நீ? இல்ல பிரியாண்டி தான் கூப்பிட்டாங்க. ஹாஸ்பிடல்ல இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போகணும்ல. ஹாஸ்பிடல் தானே போறீங்க, சாப்பாடு கொடுக்க முடியுமான்னு பிரியாண்டி தான் கேட்டாங்க. அதான் வாங்குறதுக்காண்டி வந்தோம். ஓ அப்படியா? இராப்போ இப்ப அத்த வந்துருவாங்க. சரிங்கக்கா. வினய் என்ன கண்ணு உருட்டிட்டு இருக்கான்? அவனுக்கு தூக்கம் வருதுன்னு நினைக்கிறேன். ஆமா எனக்கு அப்படித்தான் இருக்கு, தூக்கம் வர மாதிரி. இவன் நான் வரது வரைக்கும் தூங்கிட்டே இருந்தாலும் நல்லது. ஒண்ணும் இல்ல, நாங்க எல்லாம் குழந்தைய வளர்த்தவங்க தானே. நீ பொறுமையாவே வா, அழுதாலும் நாங்க பாத்துக்கலாம். ஆமா கொஞ்ச நேரத்துல குழந்தை வயிறு பசி ஆளும். இவன் நல்லா பாத்துப்பா. என்ன உறக்கம்? எப்ப பார்த்தாலும் ஒரே உறக்கம் தான். என் மச்சான் குழந்தை கீழே படுக்க வைக்கிறதாலாம் ஐடியாவே இல்லல்ல. டேய் என் கையிலேயே இப்பதான் குழந்தை வந்திருக்கு. மச்சான் உன் கையில இப்ப வரல, இப்பதான் அவ பிறந்திருக்கா. எனக்கு தெரிஞ்சு நீ 1 நிமிஷம் கீழே படுக்க வச்ச மாதிரி தெரியல. அப்பனா இசை உனக்கு கவலையே இல்ல. ஆமா இனிமே நைட்டு குழந்தை தூங்கலனாலும் அழுதுட்டே இருக்கும். அத்தான் தூக்கிட்டே திரிவாரு, உனக்கு எந்த கவலையும் இல்ல. என் புருஷனை பத்தி தான் தெரியல, 2 குழந்தை பெற்றிருந்தேன். அந்த ஆள் பாட்டுக்கு நைட் ஆனா கும்பகர்ணனாட்டம் உறங்கிட்டு இருப்பாரு. பக்கத்துல தாம்மா நிக்கான். ஐயோ அத்தான் பக்கத்துல நின்னாலும் உண்மை என்னன்னு சொல்லணும் எல்லாம் வெளியே. ஆனா இசைக்கு கவலையே இல்ல. பாப்பா எவ்வளவு நேரம் தூங்கலனாலும் அத்தான் தூக்கிட்டே திரிவாரு. ஆமா எனக்கு வேற என்ன வேலை? என்ன ஆயிரா? உனக்கு இல்லாத உரிமையா? வா. ஏய் தங்கச்சி பாப்பாக்கு கிஸ்லாம் இப்ப கொடுக்க கூடாது. விடு மித்ரா. ஐயோ இல்லாதான், பிறந்த உடனே குழந்தைக்கு கிஸ்லாம் கொடுக்க கூடாது. ஐரா தங்கச்சி பாப்பாக்கு காய்ச்சல் வந்துறான், நம்ம வீட்டுக்கு போனதுக்கு பிறகு கொடுக்கலாம். காய்ச்சல் வந்துடுமா? அப்ப சரி அம்மா ஆதியானா அங்க கொண்டு போட்டுடுங்க. நம்ம இனிமே குட்டி தங்கச்சி பாப்பாவை பாத்துப்போம். ஐயோ ஐரா, நமக்கு ஆரியனா முக்கியம்தான். தங்கச்சி பாப்பா பிறந்தோன்னு ஆரியனை எங்கேயாவது கொண்டு விட்டுறணுமா? தப்பு இல்லையா? ஏதான் பாப்பாக்கு பேர் வச்சிட்டீங்களா? 2 பேரும் இந்நேரம் பேசி ஒரு முடிவு எடுத்திருப்பீங்களே.
பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னமே பெண் குழந்தை பிறந்தா என்ன பேர் வைக்கலாம், ஆண் குழந்தை பிறந்தா என்ன பேர் வைக்கலாம்னு டிஸ்கஸ் பண்ணிருப்பீங்களே. ஐயோ இல்ல மித்ரா, நாங்க எதுவுமே டிஸ்கஸ் பண்ணல பேர் வைக்கிறத பத்தி. குழந்தை பிறந்ததுக்கு பிறகே பேர் வைக்கலான்னு தான் நினைச்சிருந்தோம். இப்பதானே பிறந்திருக்கான், இனிமேதான் யோசிக்கணும். அதுவும் சரிதான் சாம். குழந்தை பிறந்ததுக்கு பிறகு பேரெல்லாம் யோசிச்சா போதும். இனிமே என்ன பேர் வைக்கலாம்னு யோசிங்க 2 பேரும். ஆமா தாத்தா. அப்ப மச்சான், குழந்தைக்கு பேர் வைக்கிறத ஃபங்க்ஷனாவே எடுத்துடலாம் அப்படிங்கிறான். அப்படியேதான். என் மச்சான், உனக்கு ஏதாவது பேர் வைக்கலான்னு ஐடியா இருக்கா? டேய், இந்த குழந்தைக்காக நீங்க எத்தனை வருஷம் ஏங்குனீங்கன்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். இப்ப குழந்தையும் பிறந்தாச்சு. குழந்தைய பத்தி கனவு உங்க 2 பேருக்கு நிறையவே இருக்கு. அதனால உங்க 2 பேருக்கு என்ன தோணுதோ அதையே குழந்தைக்கு பேரா வைங்க. எங்களுக்கு பையன் பிறந்த உடனே இனியாக்கு ஆசையா இருந்துச்சு, என் அண்ணன் பேரையே வைக்கலாம். இனியன் அண்ணாவே திரும்ப பிறந்த மாதிரி எனக்கு இருக்கு, அதனால அண்ணா பேரையே வைக்கலாம் இனியா ஆசைப்பட்டா. அதனால இனியனோட பேரையே நாங்க வச்சுட்டோம். இனியனோட பேரை வச்சதுல அத்தையும் மாமாவும் அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. அதே மாதிரி குருக்கு ஆயிராங்கிற பேரை ரொம்ப பிடிச்சிருந்து பொண்ணுக்கு ஆயிரா, பையனுக்கு ஆரியன்னு பேரை வச்சுட்டான். அதே மாதிரி நீங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுங்க. இப்பதான் இன்டர்நெட்ல இருந்தெல்லாம் நிறைய பேர் எடுக்கலாமே. அப்படி இப்படின்னு எல்லாம் நீங்களே நேம் சூஸ் பண்ணுங்க. ஃபங்க்ஷனை சிறப்பா பண்ணிடலாம். நான் வேற இப்ப தாய்மாமன் ஆயிட்டேன். என் புருஷனுக்கு என்ன சந்தோஷம் தெரியுமா இதுல? ஆமாமா, நானும் சித்தப்பா ஆயிட்டேன். நான் கூட சித்தி ஆயிட்டேன். ஐரா அக்கா ஆயிட்டா, பெரியப்பா அப்பா ஆயிட்டேன், பெரியம்மா அம்மா ஆயிட்டாங்க. டேய் பேரை யோசிங்க, ஃபங்க்ஷனை பெருசா எடுத்துடலாம். சரியா? சரி மச்சான். உங்களே யாருக்காவது எங்க 2 பேரோட பேரை வச்சு பாப்பாக்கு இந்த பேரை வச்சா நல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்களும் சொல்லுங்க.